இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்திக்கொண்டு இந்த பதிவை நான் பதிவேற்றம் செய்கிறேன். நான் மட்டக்களப்புக்கு 2020 மார்ச் மாதம் 16ஆம் தேதி கொழும்பு ஜெட்வின், அதாவது ஜெட்வின் மட்டக்களப்பு சன்ரைஸ் அந்த ஹோட்டல் இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் பிங்க நோக்கி வந்து கொண்டிருந்தேன். எனது மகனை பார்ப்பதற்காக தவறுதலாக எனக்கு பக்கத்தில் இல்லை ஒருவரின் ஒரு பயணி ஒருவரின் தோளில் நிறைய நேரம் சாய்ந்து தூங்கிவிட்டேன். அவர் ஒரு ஆண் ஒருவர், அவர் பெண்ணும் இல்லை. அவர் அப்போ முதல்ல ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க சாப்பிட. நான் நெத்தில கொண்டதாக சாப்பிட. அப்போ அவர் சொன்னார் எனக்கு கோபமாக, எரி தூங்கினி என்று நான் உனக்கு பஸ்லேருந்து தூக்கி அடிச்சு வீசுவேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது ரெண்டு என்ன வெறுக்கணும், என்ன பயமுறுத்து. அப்போ நான் அவருக்கு சொன்ன பதில் என்னண்டா, சாரி நீங்கள் யாருன்னு எனக்கு தேவையில்லை, சாரி இனிமேல் நான் உங்கள் மேலே தூங்க மாட்டேன். பாருங்க, ஒரு சின்ன ஒரு கருணையான ஒரு விஷயம். நான் அசந்து தூங்கி கொண்டிருந்தேன். ஏண்டா வீட்டாக்களுக்கு கூட சொல்லலை. அந்த டைமில் முதலாவது COVID-19 வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை மட்டக்களப்பு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் தான் சேர்த்தார்கள், அட்மிட் பண்ணியிருக்காங்க, அனுமதித்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் எனக்கு பக்கத்தில் ஒரு அழகிய பொதுநிற மங்கை ஒன்று அமர்ந்தார். அவரது அன்னை பஸ்ஸில் நின்று கொண்டிருந்தார். அவருடைய கையில் மரமஞ்சள், ஏதாவது ஒரு சின்ன ஒரு பேப்பர், ஒரு மூலிகை ஒன்று உள்ளது. என்னென்னு கேட்டால் அவர் பதிலில் சிரிச்சென்று இருந்தார். அவ்வளோ. அதுக்கு காரணம் ஏன் கலைக்கிற தேவையில்லாமல் அவர் சில நேரம் ஏதாவது ஒரு இயக்கத்தில் பணிபுரிந்த ஒரு தமிழ் இயக்கத்தில் பணிபுரிந்த ஒரு போராளியாக இருக்கலாம். அவர் ஒரு சண்டை பிடிக்க முடியாது. நீரேன் அவரோடு போக மாட்டார். அவர் மௌனமாக அந்த பெண் எனக்கு, அந்த மங்கை, அழகிய மங்கை எனக்கு பதிலளித்தார். இந்த பதிவு மூலமாக சொல்ல வருவது என்னவென்றால், நாம் யார்கிட்டய எதை பற்றி சொல்லணும்னு நாம் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். எப்படி சொல்லணும், எப்படி சொல்லணும், அது அன்பாக சொல்லலாமே. அதே வார்த்தையை கொஞ்சம் அழகாக அன்பாக சொன்னால், அழகு தமிழின் சொன்னால் நான் புரிந்து கொள்வேன் என்றால் அது வித்தியாசம். அதுக்கப்புறம் இது நான் நினைத்தேன், எனக்குள்ள நண்பர்கள் மூலமாக நிறைய வேலை எனக்கு செய்யலாம். உதாரணத்துக்காக கில்லி படத்தில் விஜய் பிரகாஷ் ராஜுக்கு நடந்த அந்த பிரேமாக் சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்தேன். வாழ்க வளமுடன், அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். தினேஷ்கரா பக்கத்தை ஷேர் பண்ணவும், லைக் பண்ணவும், பெல் பட்டனை கிளிக். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.